பிரைஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 3 நாட்களாய் கூட நம்ம கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி என்ற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் தியானித்தோம், நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி அவரை தேடப்படும் போது நமக்கு வரும், எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி. 2வது நாளில் நாம் தியானித்தோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி நமக்கு எப்படி வரும் என்று சொல்லி. 3வது நாளில் நாம் தியானிச்சிருக்கிறோம். இந்த 4வது நாளுமாய் கூட கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி எப்படி நமக்கு கடந்து வரும் என்று சொன்னால், எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. 4வது வேதம் சொல்லுகிறது, எப்போ இந்த மகிழ்ச்சி ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தங் இருதயத்தில் வைத்து கொள்கிறார்களோ, அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது மகிழ்ச்சி வரும் என்று சொல்லி. இந்த வார்த்தைகள் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும், யாருக்கு இது அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று சொன்னால், அப்போஸ்தலன் அங்கே பேதுரு சொல்கிறாரு. 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்ம வாஞ்சியாய் இருக்கப்படும் போது, அந்த வார்த்தை நம் இருதயத்திற்குள்ளே இருக்கப்படும் போது நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். இதுதான் சாலமோன் ஞானி சொல்கிறாரு. நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையே நம்ம இருதயத்திற்குள்ளே காத்து கொள்ளும் போது அந்த வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வேதத்தை நாம் வாசிக்கப்படும் போது அந்த வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த வார்த்தையை நாம் வாசித்து நம் இருதயத்தில் வைக்கப்படும் போது, அந்த வார்த்தை அதன் மேலே நம் வாஞ்சியாக இருக்கப்படும் போது அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமீன்.